பைபாஸ் எண்டு முடியுது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி தான் ஊத்துக்கோட்டை போடுற இருக்குது. அதனால் நண்பர்களுக்கு தெரியாத தான் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. லோடு வரவங்க யூஸ் பண்ணிங்க. வெளியே எங்கேயாவது திருப்பதி போகிறவங்க, ஃபேமிலியாக வந்து காரில் போகிறவங்க எல்லாருக்கும் இது யூசேஜாக இருக்கும். லோடு ஃபஸ்ட் கிளாஸாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து திறந்துட்டாங்க. அதிகபட்சம் ஒரு இதில் சின்ன சின்ன பேட்ச் இருக்குது, அதுவும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடும்.
பார்த்தீங்கன்னா அது அந்த ஆட்டோ கார்லாம் வந்து பாருங்கள் ஜில்லிலாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த சரௌண்டிங்கில் இங்கே இதில் ஜாயிண்ட் ஆகும். இதில் ஜாயிண்ட் ஆகி இந்த சைடில் வந்து போகும் கரெக்டாக. அது பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வழியாக வந்து ஜாயிண்ட் ஆகி அப்படியே இந்த சைடில் நடக்கும். இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இதுதான் காக்கலூர் ஏரி. பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது பாருங்க. காக்கலூர் சிப்காட் வந்துட்டோம். இன்னும் காக்கலூர் சிப்காட் சர்வீஸ் ரோடு பண்ணல. அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் சர்வீஸ் ரோடு பண்ணுவாங்க. ரெடி பண்ணி தான் இருக்கிறாங்க. ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இறங்கி வந்துடுங்க. இது இருக்கு பாருங்க. இதுதான் காக்கலூர் ஏரி. நம்ம ஃபஸ்ட்டு பழைய ரோடு போகலாம் தெரியாது அவ்வளோவா. எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள் பேக் சைடில் இருக்குது. காக்கலூர் சிப்காட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2500 கம்பெனி மேலே இருக்கும் கண்டிப்பாக. அம்பத்தூர் எஸ்டேட் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். நிறைய கம்பெனி இருக்குது. புட்லூர் கோவில் இது சிப்காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே போர்டு போட்டது தப்பாக தான் போட்டிருக்காங்க. புட்லூர் கோவிலுக்கு இறங்கணும். அதுக்கு முன்னாடி இறங்கிடலாம். இங்கே வந்து போனீங்கன்னா கொஞ்சம் சுத்தம் தான் இருக்கும். இங்கேருந்து புட்லூர் கோவில் ஒரு